This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome you all. I am Dr. K. Barathan, Director, Rank Institution, Coimbatore. Today I am releasing my next video of Quiz Today series. This video contains 5 quizzes. Let's go to the video now. Today's quiz is Unit 17, serial number 81 to 85 பார்க்க போறோம். Now serial number 81, which one is correct expression? Option A, at any cost I have achieved my goals. B, at any cost I have to achieved my goals. C, at any cost I had to achieve my goals. D, at any cost I have to achieve my goals. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று மட்டும் தான் சரியான எக்ஸ்பிரஷன். எது அந்த சரியான எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டில் ஹேவ், செகண்ட் ஹேவ் டு, தென் ஹேட் டு, லாஸ்ட்டில் ஹேவ் டு அச்சீவ். இந்த நாளில் எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. ஓகே, தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் டி, at any cost I have to achieve my goals. இதில் ஏ, பி, சி மூணுமே எதுக்காக ராங்கன்னா, ஏ ஆப்ஷன் ஏ வந்து அட் எனி காஸ்ட் ஐ ஹேவ் வந்தாலே அச்சீவ்டு தான் வரணும். ஸோ அங்கே அச்சீவ்ங்கிற சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ரூல்ட் அவுட். பி, அட் எனி காஸ்ட் ஐ ஹேவ் டு அச்சீவ், ஹேவ் டு வந்தாலே அச்சீவ்ங்கிற ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வரணும். ஸோ ஹேவ் டு போட்டதுக்கப்புறம் அச்சீவ்டு வரக்கூடாது. ஸோ பி ஆல்சோ ரூல்ட் அவுட். ஆப்ஷன் சி, அட் எனி காஸ்ட் ஐ ஹேட் டு அச்சீவ் வந்திருக்குது. ஹேட் டு அச்சீவ் வரக்கூடாது. ஹேடுன்னா பாஸ்ட் ஆயிரும். ஐ ஹேட் டு அச்சீவ் வரக்கூடாது. அதாவது இந்த சென்டென்ஸில் என்ன சொல்ல வரோன்னா, விலை கொடுத்தாவது நான் என்னுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன விலை கொடுத்தாவது அல்லது எப்படியாவது நான் என்னுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ அட் எனி காஸ்ட் ஐ ஹாவ் டு அச்சீவ் மை கோல்ஸ். Next, serial number 82, which one is correct expression? A, why do you coming late? B, why you coming late? C, why you are coming late? D, why are you coming late? There are 4 questions. Expression எல்லாமே question formula கொடுத்துருக்கோம். Very simple questions. Okay, the correct question form is option D, why are you coming late? So why do வந்தால் கம் தான் வரணும். ஆப்ஷன் ஏ இஸ் ரூல்ட் அவுட். ஒய் யூ கம்மிங் வராது. ஒய் ஆர் யூ தான் வரணும். ஸோ ஒய் யூ கம்மிங் வராது. சி வந்து ஒய் ஆர் யூ தான் வரணும். ஹெல்பிங் வெர்ப் whenever you deal with questions, when, what, why, how இந்த மாதிரி கொஸ்டின் மெயின் கொஸ்டின் டேக் வர்றப்போ ஹெல்பிங் வெர்ப் பக்கத்தில் வரணும். ஒய் ஆர் யூ அப்படி தான் வரணும். ஒய் யூ ஆர் அப்படி சொல்லி வரக்கூடாது. So the correct option is D, why are you coming late? Next quiz, serial number 83. Which one is correct expression? A, he doesn't have alternative source of income. B, he doesn't have an alternative source of income. C, he doesn't have other alternative source of income. D, he doesn't have any other alternative source of income. 4 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 4 எது சரியான எக்ஸ்பிரஷனுங்கிறது கண்டுபிடிங்க. The correct expression is option B, he doesn't have an alternative source of income. மற்ற மூணுமே ராங்கான எக்ஸ்பிரஷனு. ஏன்னா ஆப்ஷன் ஏயில் இ டசன்ட் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன சொல்ல வரோன்னா, அவருக்கு மாற்று வழியிலான இன்கம் சொல்ல போகிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ இ டசன்ட் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிக்கிள் சேர்த்தணும். ஏனுங்கிற ஆர்டிக்கிள் சேர்த்தணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரூல்ட் அவுட். பி தான் சரியான ஆன்சர். சியும் டி ஏ ராங்குன்னா, சியில் என்ன இருக்குன்னா இ டசன்ட் ஹேவ் அதர் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம். மாற்று வழியிலான இன்கம் முன்னாடி அதர் என்ன மற்ற மாற்று வழியிலான இன்கம் அப்படின்னு வருது. ஸோ மற்ற மாற்று வழியிலான சொல்லி தேவையில்லை. அதே மாதிரி டியில் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம். எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்னால் வேறு மற்ற மாற்று வழியிலான சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு வருது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம
sentence form ஆகாது. So the correct expression is he doesn't have an alternative source of income. Next quiz, serial number 84. Which one is correct expression? A. Tell me what's your problem. B. Tell me what about your problem. C. Tell me about your problem. D. Tell me your problem. ஸோ நாலுமே சிம்பிளான எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஆன்சரை டிசைட் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். ஓகே, தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் டி, டெல் மீ யுவர் ப்ராப்ளம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பேசுகிறப்போ டெல் மீ வாட்ஸ் யுவர், ஆப்ஷன் ஏ தான் சொல்லுவோம், டெல் மீ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலாக அது யூஸ்வலாக நம்ம பேசுகிறப்போ பேச்சுவாக்கில் அந்த மாதிரி சொன்னாலும் ஃபார்மலாக டெல் மீ யுவர் ப்ராப்ளம் சொல்லணும். டெல் மீ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு இன்ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ தட் இஸ் ரூல்ட் அவுட். பியில் வந்து டெல் மீ வாட் அபவுட் யுவர் ப்ராப்ளம், உங்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ தட்ஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட். சியில் வந்து டெல் மீ அபவுட் யுவர் ப்ராப்ளம், அதுவும் உங்கள் ப்ராப்ளத்தை பற்றி சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம். So that is also ruled out. So the correct expression is option D, tell me your problem. Today's last quiz, serial number 85, fill up the blank. For successful weight loss, we need to blank all processed foods. இந்த blankல வந்து சரியான வேர்ட்ஸை வந்து fill up பண்ணணும். ஆப்ஷன் ஏ கட், பி கட் அவுட், சி கட் வித், D. Take out. We need to cut all processed foods. We need to cut out all processed foods. We need to cut with. We need to take out. ஸோ இந்த நாளில் எது சரியான வேர்டை ஃபில்அப் பண்ணணும் சொல்லி கண்டுபிடிங்க. நம்ம இப்போ ஆன்சருக்கு போக போகிறோம். தி கரெக்ட் வேர்ட் இஸ், ஃபார் சக்ஸஸ்ஃபுல் வெயிட் லாஸ் we need to cut out all processed foods. சிம்பிளி கட்டுன்னு வரக்கூடாது, கட் ஆல் தி ஃபுட்ஸ், ஆல் ப்ராசஸ்ட் ஃபுட் வரக்கூடாது. ஆல்சோ கட் வித் அது வரக்கூடாது, டேக் அவுட்டுக்கு வரக்கூடாது. ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் கட் அவுட். ஃபார் சக்ஸஸ்ஃபுல் வெயிட் லாஸ் வி நீட் டு கட் அவுட் ஆல் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். ஓகே, நம்ம வந்து டெய்லி இப்போல்லாம் 5 குவிசஸ் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி வீடியோ எல்லாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குவிசஸ் எல்லாமே ஏற்கனவே நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க அல்லது ஏற்கனவே நல்லா இங்கிலீஷ் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தா நல்லா பேசுகிறவங்களாக இருப்பாங்க, ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க, இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் சரியாக பேசணும் அல்லது சரியாக எழுதணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை வந்து டெய்லி 5 குவிஸ் வடிவத்தில் கொடுத்துட்ருக்கேன். பட் நீங்கள் உங்களில் யாராவது வந்து நல்லா இங்கிலீஷ் பேசணும், மற்றவங்க இங்கிலீஷ் பேசினா புரியுது, நல்லா என்ன பேசினாலும் புரியும், ஆனால் நம்ம அவங்க அளவுக்கு பேச முடியல, அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லோரும் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிற ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ஆன்லைன் ட்ரைனிங்கில் நடத்திட்டுருக்கேன். இதில் எதுவுமே எழுத வேணாம், படிக்க வேணாம், டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நாவ்சால் மெத்தடாலஜி, நேட்டிவ் வே ஆஃப் ஸ்பீக்கிங் அ லாங்குவேஜ், எந்த மெத்தடில் இதை வந்து நடத்திட்டுருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ், கைண்ட்லி வாட்ஸ்அப் மீ 9600277077.